ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நான் எனக்கு என்ன பேசலான்னு இருக்கேன்னா நான் என் லைஃப்பில் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன். மேபி என்ன மாதிரியே பல பேர் இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னென்னா லைக் நம்ம மட்டும் ஏன் ஒரு இதிலேருந்து ஸ்ட்ரக் பேக் ஆகி நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது. எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு ஒரு பாட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்போவுமே நமக்கு முன்னாடி இருக்க மாதிரி ஒரு ஃபீல். நம்ம அதே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக ஒரே பொசிஷனில் நின்றுருக்க மாதிரி ஒரு ஃபீல். எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க லைஃப்பில் இதை ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் இப்போ அந்த 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 பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா பட் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்குறப்ப தான் புரியுது, இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் போல். ஏன்னா சக்ஸஸ்ன்னு நமக்கு ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடுறப்ப மேபி ஒரு சிலவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த போய் ரீச் ஆகிருக்கலாம். ஒரு சிலவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சியிலேயே தோல்வி அடைஞ்சிருக்கலாம். பட் சம்ஹவ் எப்படின்னா, நம்ம இப்போ கூகுள் மேப்பில் ஒரு டைரெக்ஷன் போடுறோன்னா ஒரு டெஸ்டினேஷனுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல அது நம்மளை ஒரு டைரெக்ஷன் டேர்ன் பண்ண சொல்லுது. நம்ம அதை டேர்ன் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணிட்டோம்னா கூகுள் மேப் டெஸ்டினேஷனை மாற்றாது, பட் நம்ம போகிற வழியிலேயே ரீரூட் பண்ணி நமக்கு ஒரு ரூட்டை எடுத்து கொடுக்கும். சேம் லைக் நம்ம லைஃப்பும் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு சிலவங்க லைக் கரெக்டான டைரெக்ஷன் கரெக்டான டேர்ன் எடுத்து அவங்க லைஃப்பில் ஒரு பொசிஷனை கரெக்டாக நான் ஒரு டைம் ஃப்ரேம்லேயே போய் ரீச் பண்ணியிருக்கலாம். பட் அதனால் நம்ம தப்பாக இருக்கோம், நம்ம லைஃப் தப்பாக போகுது, நம்ம ஏன் அந்த இடத்த போய் ரீச் ஆகலைன்னு நம்ம நினைக்கிறத விட மேபி நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ரூட் நம்ம வேறு ரூட்டில் போயிட்டுருக்கலாம், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் சம்ஹவ் நம்ம அந்த பொசிஷனை போய் கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் நம்ம மைண்டில் நம்ம ஒரு டெஃபினிஷன் கொடுத்து அதுக்கு உழைக்கிற விஷயத்த கண்டிப்பாக போய் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் நம்ம ரீச் ஆகும் கண்டிப்பாக லைஃப்பில் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது, எனக்கு ஃபீல் இருக்குது. அண்ட் திஸ் யூனிவர்ஸ் நமக்கு இந்த யூனிவர்ஸ் நம்ம நினைக்கிறதையும் தாண்டி நிறைய அபண்டன்ஸ் வச்சுருக்கு. எதனாலனா நம்ம எவ்வளோ தான் ஆசைப்பட்டாலும் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த யூனிவர்ஸோட பார்ட்டில் லைக் ஒரு சாண்ட் பார்ட்டிகல் மாதிரி தான். ஸோ ஆசைப்படலாம், அதிகமாக உழைக்கணும், அதுக்காக கண்டிப்பாக ஸ்ட்ரக்குங்கிற ஒரு ஃபேஸ் வரும். அதையும் தாண்டி நம்ம கண்டிப்பாக போனோம்னா மட்டும்தான் நம்ம விரும்புகிற ஒரு டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.